வணக்கம் நண்பர்களே, கிரீன் ஓஷன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு குளவியை பற்றி பார்க்க போகிறோம். தேனீக்களின் எதிரியா இல்லை இயற்கையின் மறைக்கப்பட்ட காவலனா இந்த குளவி? வாங்க இந்த குளவியை பற்றி முழுசாக பார்க்கலாம். தேனி வளர்க்குறவங்களுக்கு குளவி என்றாலே ஒரு பயமும் கோபமும் இருக்கும். அதுக்கு காரணம் இருக்குது. ஹார்னட், எல்லோ ஜாக்கெட் வாஸ்ப், பெப்பர் வாஸ்ப் போன்ற சில குளவி வகைகள் நேரடியாக தேனீ கூட்டங்களை தாக்குகின்றன. சில நேரங்களில் தேனீக்களை கொன்று தேனையும் கொள்ளையடிக்கின்றன. குறிப்பாக ஏசியன் ஜெயண்ட் ஹார்னட் எனப்படும் மர்டர் ஹார்னட் ஒரு முழு தேனீ கூட்டத்தையே சில நிமிடங்களில் அழிக்கும் அளவிற்கு ஆபத்தானது. அதனால் உலகம் முழுவதும் பல தேனீ வளர்ப்பவர்கள் இந்த குளவிகளை எதிரியாகவே பார்க்கின்றனர். குளவிக்கூடு தெரிந்தாலே உடனே அழிக்கும் நிலையும் உருவாகுது. ஆனால் இங்க பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை இருக்கிறது. இயற்கையில் எந்த உயிரினமும் காரணமில்லாமல் உருவாக்கப்படவில்லை. தேனீக்களுக்கு எதிரியாக இருக்கும் இந்த குளவிகளும் கூட விவசாயத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் மிக பெரிய உதவி செய்கின்றன. விவசாயத்தின் மறைக்கப்பட்ட வேட்டைக்காரர்கள் இந்த குளவிகள். வயல்களில் பயிர்களை அழிக்கும் இலைகளை தின்னும் பூச்சிகள், அப்புறம் புழுக்கள், பயிர்களை சேதப்படுத்தும் சிறு உயிரினங்கள், இவைகளை வேட்டையாடி சாப்பிடுவது இந்த குளவிகள் தான். ஒரு வகையில் பார்த்தால் இவை இயற்கையான பெஸ்ட் கண்ட்ரோலாக வேலை செய்கின்றன. விவசாயிகள் ரசாயன மருந்துகள் பயன்படுத்தாமல் இருந்த காலகட்டங்களில் கூட இயற்கை சமநிலையை பாதுகாத்தலில் இந்த வேட்டைக்கார பூச்சிகளுக்கு முக்கிய பங்கு இருந்தது. குறிப்பா ஹார்னட்ங்கிறது தேனீக்களின் வில்லனா. ஹார்னட் வகை குளவிகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. இவை தேனீ கூடுகளை தாக்கும், தேனீக்களை கொல்லும், தேனை கொள்ளையடிக்கும். இதுதான் அதோட முக்கிய பணி. அதனால தான் தேனீ வளர்ப்பவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் இதே ஹார்னட் வயல்களில் தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறது. பல நோய் பரப்பும் பூச்சிகளையும் வேட்டையாடுகிறது. உணவுச் சங்கிலியின் முக்கிய பகுதியாக இந்த குளவிகள் செயல்படுகிறது. அப்புறம் எல்லோ ஜாக்கெட் வாஸ்ப் அண்ட் பெப்பர் வாஸ்ப், இந்த வகையான இரண்டு குளவிகளும் சிறிய புழுக்கள், தாவரங்களை சேதப்படுத்தும் பூச்சிகள், விவசாயத்திற்கு தீங்கு விளைவிக்கும் உயிரினங்கள் இவற்றை பிடித்து சாப்பிடுகின்றன. அதனால் தேனீக்களுக்கு எதிரி என்றாலும் இயற்கைக்கு இவர்கள் நண்பர்கள். மனிதர்கள் செய்யும் பெரிய தவறு என்ன? பலர் பயத்துல குளவி கூட பார்த்தாலே எரித்து விடுகிறார்கள், முழுமையாக அழிக்க முயற்சிக்கிறார்கள். அதனால் எல்லா குளவிகளையும் முற்றிலும் அழித்துவிட்டால் பூச்சி தாக்குதல் அதிகரிக்கும், பயிர் சேதம் அதிகரிக்கும், இயற்கை சமநிலை பாதிக்கப்படும். இயற்கையின் உண்மை என்ன? நல்ல உயிரினம் கெட்ட உயிரினம்னு எதுவும் கிடையாது. ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு பணி இருக்குது. தேனி தேனை உருவாக்குது, குளவி இயற்கையை பாதுகாக்குது. ரெண்டும் சேர்ந்து தான் எக்கோசிஸ்டம் பேலன்ஸே பண்ணுது. தேனி வளர்ப்பவர்களின் வேதனையும் உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் குளவிகளின் இயற்கை பங்களிப்பையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆபத்து தரும் இடங்களில் பாதுகாப்பு அவசியம். ஆனால் தேவையில்லாமல் எல்லா குளவி கூடுகளையும் அழிப்பது இயற்கைக்கே ஆபத்து. இயற்கையில் ஒவ்வொரு உயிரும் ஒரு காரணத்திற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற புதிய தகவல்களுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கிரீன் ஓஷன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த விஷயம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க.